السلام عليكم ورحمة الله وبركاته. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العلي العظيم. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை வலுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹின்கள், அக்தாபுகள், நாதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமானவர்களே, ரபியுல் ஆஹிர் மாதம் துவங்கி 4 நாட்களை நாம் கடந்துவிட்டோம். எல்லாம் உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக, நம்முடைய துவாக்களை கபூல் செய்வானாக. அமல் செய்வதின் மூலமாக நம் எல்லோரையும் வழிமார்களாக, இறை நேசர்களாக, அமல்களின் மூலமாக அல்லாஹு தஆலா அதை ஏற்படுத்தி தருவானாக. ஏனென்று சொன்னால், யாரை பார்த்தால் இறைவனின் பயம் வரும், யாரை பார்த்தால் இறை சிந்தனை வரும், அவங்க தான் யாரு? வழி, அவுலியா என்று சொல்கிறோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய இறை நேசர் என்று சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட தன்மையில் நாம் வருவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அமல் தான் ஒரு சில விஷயங்களுக்கு மிகப்பெரிய அடிப்படை காரணமாக இருக்கு என்பதை நாம் முதலில் விளங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இறை நேசர்களை பற்றி சொல்கின்ற பொழுது சூரா யூனுஸ்ல இப்படி ஒரு ஆயத்து இடம்பெறும்: அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் மீது எந்த பயமும் இல்லை, வலாகும் யஹ்ஸன், இன்னும் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படவும் மாட்டார்கள். வருங்காலத்தை பற்றிய அச்சமோ அல்லது நிகழ்காலத்தை பற்றிய பயமோ கவலையோ பதட்டமோ எதுவுமே இருக்காது. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள். அவர்களை நாம் பகைத்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை பகைத்துக் கொள்வதற்கு சமம். அல்லாஹ்விடத்தில் நாம் போர் பிரகடனம் செய்வதற்கு அது ஒப்பாகிவிடும். எனவே அவர்களின் விஷயத்தில் நாம் முதல்ல அல்லாஹ்வை பயப்படணும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எப்போவுமே சரி, யாரையும் எவரையும் தாழ்வாக எண்ணக்கூடாது, சீப்பாக இடப்படக்கூடாது, மட்டமாக நினைக்கக்கூடாது. எவர்களின் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா பாடத்தை புகட்டுவான், படிப்பினை ஏற்படுத்துவான் என்பது அது அல்லாஹ்க்கு மட்டுமே வெளிச்சம். ஆகையினால இறை நேசர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இனியும் வாழ்வார்கள் என்பது உலக நீதி. குறிப்பாக ரபியுல் ஆஹிருடைய மாதத்தில் இறை நேசர்களுடைய தலைவர் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் பிறந்த ஒரு மாதம் ரபியுல் ஆஹிர். இறைநேசர்கள், ஒட்டுமொத்த இறைநேசருடைய தலைவரும் அவர்கள்தான். ஆகையினால அவர்களுடைய வரலாறுகளை நாம் படிக்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் முதல் என்ன செய்யணும்? அந்த வரலாற்றினுடைய பக்கங்களை நாம் திருப்பினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையெல்லாம் அமையலாம். ஏன்னா எப்போ யாரை கொண்டு எல்லாம் நமக்கு பாடத்தை போட்டுவான், படிப்பினை ஏற்படுத்துவான் என்பது யாருக்குமே தெரியாது.
ஆகையினால் இறை நேசர்களை நாம் கண்ணியப்படுத்துவோம். அவர்களுடைய மக்பராக்களை, கபூர்களை நாம் என்ன செய்யணும்? ஜியாரத் செய்யணும். ஏன்னா கபூர் இருக்கு இல்லையா, அது மறுமையினுடைய வீடுகளில் முதல் வீடு அதுதான். ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா மறுமையை பற்றிய சிந்தனையை, எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகிறார். ஆகையினால அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு பயப்படணும். குறிப்பாக அமல் செய்ய விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல மிகவும் சங்கைக்குரியவர்கள் யார்? இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாஹ் அத்காக்கும். நிச்சயமாக உங்களில் மிகவும் சங்கையானவர்கள் அல்லாஹ் இடத்துல தக்குவாவுடையவர்கள் தான். அப்போ அமல் செய்வதன் மூலமாக தக்குவா உருவாகும். அந்த தக்குவாவினுடைய பிரதிபலன் தான் இறை நேசர் என்கிற அலாமத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட உன்னதமான வழியில் செல்லக்கூடியவர்களாக, வாழக்கூடியவர்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் என்னையுமாக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.